சித்ரா சித்ரா பசிக்குதுமா, சாப்பாடு ரெடியா? ஏன் சித்ரா ஒரு மாதிரி வர? என்னாச்சு? சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன். மச்சானும் பூங்குடி என்ன பண்றாங்க? 2 பேரும் வெளியே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க. செக்கப். அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இத பாரு சித்ரா, அந்த பூங்கொடி மட்டும் குழந்தைய பெத்துட்டா அப்புறம் இந்த வீட்டுல நமக்கு மரியாதையே இல்லை. இந்த மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்து அவன் வயிற்றுல இருக்கிற கருவை அடியோட அழைச்சிரு. அவ கற்பம் கலைஞ்சாதான் நம்ம கனவு பலிக்கும். காது வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. அப்புறம் என்ன, அத்தனை சொத்தம் நமக்குத்தானே சொந்தம். கேவலம். சொத்துக்காக ஒரு பச்சை குழந்தையை கொல்ல சொல்றியே, நீல ஒரு மனுஷன் தானா? ஏன் இப்படி மாறிட்ட? ஏன் பணத்துக்காக பாசத்தை இழந்துட்டேனா? சொத்துன்னு சொத்து சுகத்துக்காக பாசத்தை இழந்து மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறேன். அண்ணன் ஒரு நாள் இப்படி இருந்தது இல்லையா? ஏன் இப்படி மாறிட்ட? எத்தனை நாளைக்கு தான் நானும் நல்லவனாவே இருக்கிறது? பாசத்தை காட்டி இந்த உலகத்துல என்னால எதையும் சாதிக்க முடியலையே. பணம் இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும்னு புரிஞ்சுட்டேன். இப்ப நமக்கு தேவை பாசம் இல்ல, பணம். அந்த பணம் இருந்தா தான் அப்பாவை காப்பாற்ற முடியும், மாமாவை காப்பாற்ற முடியும். 2 பேரோட உயிர் சித்ரா. தயவு செஞ்சு அவங்க உயிரோட விளையாடாத. லட்சக்கணக்கில் டாக்டருக்கு பணம் கட்டணும், அதை மறந்துட்டு பேசாத. செத்து போன 2 பேருக்காக பணம் பணம் அலையுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சித்ரா, அது வந்து அப்பா செத்து போன விஷயத்தை பெத்த மக ஏகிட்ட ஏன் மறைச்ச? பெத்த மகிட்ட மறைச்ச தூங்கி நானு. உங்களுக்காக எல்லாம் இழந்து நிக்கிற ஏகிட்ட சொல்றது ஏன் மனசு வரல? சித்ரா, அப்பா செத்து போனது தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்டேனாமா உங்ககிட்ட சொல்லல. இத பாரு சித்ரா, அப்பாவோட நம்ம வாழ்க்கை முடிய போறது கிடையாது. இனிமேதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நாம ஆசைப்பட்ட மாதிரி ஆடம்பரமா வாழணும்னா பணம் வேணும், அதுக்கு சொத்து சுகம் வேணும். அந்த பூங்கொடி மட்டும் குழந்தைய பெற்றுட்டா நாம மறுபடியும் பிச்சைக்காரங்களை தான் மற்றவங்க முன்னாடி கை கட்டி வாழணும். இந்த நிலை மாறணும். நாமளும் 4 பேர் மாதிரி கௌரவமா பிழைக்கணும்னா அவ பெத்துக்க கூடாது, நீ பெத்து கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு உண்மையில தான் வரணும். அப்பதான் அத்தனை சொத்தும் நம்ம கைக்கு வரும். பணக்காரிய வாழணும்னு சும்மா பாசம் பாசம்னு இருக்கிற வாழ்க்கையை துவைச்சிடாத. வேண்டாடா, பணத்துக்காக இந்த பாவத்தை என்ன பண்ண சொல்லாத. என்னால பண்ண முடியாது. ஒரு பச்சை குழந்தையை கொல்ல சொல்றதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட மனசாட்சி உனக்கு சுத்தமா கிடையாதா? சும்மா மனசாட்சி மயிறு மண்ணா கட்டினு டென்ஷன் ஆகாத. இப்போ சந்தர்ப்பம் நமக்கு சாதகமா இருக்கு. 1/2 மணி நேரம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. நாம பணக்காரங்களா வாழலாமா இல்ல பாசம் பாசம்னு பிச்சைக்காரனா வாழலாமான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு. அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைய கொன்னீனா அத்தனை சொத்தும் நமக்கு சொந்தம். இல்லைன்னா திருவோடு தான் ஏந்தனுங்கிறத மறந்துடாத. நீயே முடிவு பண்ணி சொல்லு.
ஏன் சித்ரா எனக்கு இப்படி துரோகத்தை பண்ணிட்டு வந்த? அருள், உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. உன்னை பார்க்கவே எனக்கு வேதனையாவோ வெக்கமா இருக்கும் அருள். உன்னை ஏமாத்தின பாவத்துக்கு உங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை ஏமாத்திட்டு போந்த வேதனைப்பட்டு என் மனசு தவியா தவிக்குது. ஒரு நிமிஷம் வரை ஒன்னு பிரிஞ்சிருக்க முடியாதனா என்னை பணத்துக்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சூழ்நிலை வந்துடுச்சாரு. அப்பாவே உங்க அப்பாவே எங்க அப்பாவே காப்பாத்துறதுக்கு என்ன விட்டா வேற வழி தெரியலடா. அப்பாவே இழந்துட்டு இன்னும் ஒன்னே இழந்துட்டு நானா நின்றுட்டு இருக்கேன். ஒன்னு விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நான் நினைக்கல. இன்னைக்கு ஒரு முன்னாடி உன்னை ஏமாத்தின பாவியா நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா சித்ரா? நீயே சொல்லு. நான் பிறந்தல இருந்து எனக்கு எங்க அப்பாவை தெரியும். அடுத்ததா உன்னதான சித்ரா தெரியும். அவரு என்ன அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. நீயும் என்ன காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனி மரமா விட்டுட்டு வந்துட்டியா சித்ரா? நீங்க ரெண்டு பேரும் இல்லாம யாருமே இல்லாத அனாதையா பைத்தியமா தெரியும் சித்ரா, பைத்தியமா தெரியும். என்னோட வேதனை சொல்லி யாருக்கிட்டையாவது அழலாம் கூட யாருமே இல்லையே சித்ரா. ஏன் சித்ரா அப்படி உனக்கு என்ன சித்ரா துரோகம் பண்ண? என்னையும் இப்படி விட்டுட்டு வந்த? காசு பணம் இல்லைன்னு என்னை கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன் சித்ரா. பொண்டாட்டி இழந்தவன் மட்டும் அரை மனசு இல்லை சித்ரா. என்ன மாதிரி காதலி இழந்த எல்லா காதலனுமே அரை மனசு தான் சித்ரா. மனசுக்குள்ள நினைச்சவங்க கூட வாழ முடியலையேன்னு தினம் செத்து செத்து நடமுடமா வாழற சித்ரா. என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும். அதுக்காக எனக்கு வேற வழி தெரியல. என் அண்ணன் என்னை எப்படியாவது நல்ல முறையில வாழ வச்சிருவான்னு நினைச்சு நம்பி வந்து அவ பணம் வெறி பிடிச்ச மிருகமா மாறி அலைஞ்சிட்டு இருக்கிறான். அந்த பாவத்துக்கு நான் உடன்பட கூடாதுன்னு தான் உன்னை வர சொன்னேன். எனக்காக காத்திருந்த உனக்காக நான் எதையும் செய்ய தயாராகிற சித்ரா. உங்களோட வாழ்ற அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைதான் சித்ரா என்னோட மீதி நாளோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம். இனி நாம யாருக்காக பிரியக்கூடாது சித்ரா. உன்னை விட்டுட்டு இனி நான் ஒரு நாள் வாழ மாட்டேன் சித்ரா, ஒரு நாள் வாழ மாட்டேன். நாம எங்கேயாவது யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போயிடலாம் சித்ரா. எப்படியாச்சும் நம்ம படிச்சதை வச்சு பொழைச்சிக்கலாம் சித்ரா. வாழ முடியலன்னா தூக்கு பண்ணிட்டு சாக வேண்டியதாண்டா. இங்க வந்து ஏன்டா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிற? ஏண்டா உனக்கெல்லாம் மான ரோசம் எதுவுமே இல்லையா? வெக்கங்கட்ட நாய் வேண்டான்னு சொன்னா விலகி போக வேண்டியதாண்டா. இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற. அடுத்த பொண்டாட்டியை மறக்க முடியலன்னு அவளை தேடி வந்து தொந்தரவு பண்றியா? நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு. நீ ஏன் இப்படி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படிடா இருப்பாங்க? போடா வெளியே. ஏண்டா கௌதம் இப்படி எல்லாம் பேசுற? நீ தாண்டா நானும் சித்ராவும் ஒன்னா சேர்ந்து வாழன்னு எவ்வளவோ ஆசைப்பட்டியடா. இப்ப நீ எங்களை பிரிச்சு வச்சு இப்படி வேடிக்கை பார்க்கறியடா. என் தங்கச்சி கூட சேர்ந்து வர்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என் தங்கச்சி 70 ஏக்கரை காடு தோட்டத்துக்கு சொந்தக்காரிடா, கோடீஸ்வரி.
கனவுலையே நினைச்சாலும் அவ கூட வாழ முடியாது. போ வெளிய. எனக்கு ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல மச்சானா இருந்து என்ன வாழ வைப்பட நம்மள பாவத்துக்கு ஏண்டா இப்படி பச்சோந்தியா மாறிட்டியாடா? அவ்வளவுதான் பாசமாடா சொல்லுங்க. டேய், இனிமே மாமன் மச்சான் சொந்தம் கொண்டாடிட்டு இங்க வந்த செருப்பு பிஞ்சிரும். போட வையா. அவனை ஏன்டா வெறுத்து ஒதுக்குற? என்ன தப்பு பண்ணிட்டா? பணம் 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 ஆசை பிடிச்சானா இல்ல சொத்து சுகம் வேணும் தான் கேட்டு அழைச்சானா? சின்ன வயசுல இருந்து தாயா பிள்ளையா பழகி அதை தவிர அவன் வேற எந்த தப்பு பண்ணலையே. எந்த தப்பு பண்ணலையே. நம்மள தானே அவன் மலை போல குடும்பமா நம்பி இருந்தான். அந்த தப்பு பண்ணது யாருன்னா நாம தானே பண்ணணும் பணத்துக்காக. அவன் என்ன தப்பு பண்ணலையே, அப்புறம் ஏன் அவனை வெறுத்து ஒதுக்குற? கட்டுன புருஷன் நினைக்காம கண்ட நாய்க்கெல்லாம் வக்காலத்து வாங்கி பேசுற. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட வேண்டியது நானா இல்ல நீயா? காசு படத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தனுக்கு என்ன பொண்டாட்டி கிட்டி வச்சியே, அதுக்கு நான் வெக்கப்படணுமா இல்ல நீ வெக்கப்படணுமா? செத்து போன அப்பா பேரை சொல்லி பணம் பணம் அலையிறியே, அதுக்கு நீ வெக்கப்படணுமா இல்ல நான் வெக்கப்படணுமா? படத்துக்காக பச்சை மண்ணையே போல பண்ண சொல்லுவே, நீ வெக்கப்படணுமா இல்ல நான் வெக்கப்படணுமா சொல்லு. அந்த நாயை பார்த்தது கூட பிறந்தவனையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? காதல் உன் கண்ணை மறைக்குது, அதுதான் கண்டபடி பேசுற. இங்க பார், உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அந்த நாய்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சு கட்டி போடுவேன். உன்னோட சுயநலத்துக்காக என்ன ஏன் வாழ விடாம ஆக்குற சொல்லுனா? நீ எவன் கூடவோ போ, எப்படி வேணாலும் போய் போல. எனக்கு தேவை அந்த பூபதியோட சொத்து. அந்த சொத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டு நீ எவன் கூடவோ எப்படி வேணாலும் போ. ஆனா ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கிற வரைக்கும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னை விரும்புறேன்னு சொல்றவனுக்கு உயிர் இருக்காது. விரும்பி போற உனக்கு தலை இருக்காது. என்ன மிரட்டுறியா? எப்ப என் மனசுக்கு பிடிச்சவங்கள வாழ விடாம நீ ஆக்குனியோ, அப்பவே நான் பாதி செத்து போயிட்டேன். இன்னொருத்தன் கையால எப்ப என் கழுத்துல தாலி வாங்குறனோ அப்பவும் மீதிய செத்து போயிட்டேன். செத்து போன பணமா தான் இப்போ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். ஒன்னால என்னோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நான் அழிச்சிட்டேன். அடுத்தவனை பாதிக்கிற விஷயத்தை என்னால பண்ண முடியாது. அண்ணா, நம்ம அடுத்தவங்கள வாழ வச்சுதான் பழக்கம். அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நினைச்சு பாரு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. போது நிறுத்திடு. நாம வாழணும், நல்லா இருக்கணும்னு படிச்சு படிச்சு சொல்றேன். நீ நல்ல கிடத்தை பத்தி எனக்கு பாடம் நடத்துறியா? என் பேச்ச கேட்காத நீ. வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான்.
டைரக்டர் வந்துருவாரு, ஜான் போராட்டவர் வந்துருவாரு. மாமா மாமா என்னையா இது? மேக்கப் எப்படி இருக்குது? பைத்தியக்காரி மாதிரி சும்மா அப்படி மூடிட்டு நான் பேசுறது மட்டும் கேளு. யோ பைத்தியக்காரி. சரி மூடிட்டு பேசுறா. ஆமா நான் பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. மாமா நடக்கிறது வேறையா. யோ மாமா இங்க பாரு, இப்ப என் நடிப்பை பார்த்து டைரக்டர் 2 பேரும் சும்மா அப்படியே அசந்து போயிடுவாங்க. அவங்க அப்படியே தெரிச்சிட்டு ஓட போறாங்க பாரு. யோ மாமா என்னையா இது மூஞ்சில கரும் பிடிச்சவனே, என்னையா இது பூசிருக்கிற? பாரு மாமா, இப்படி எல்லாம் பார்த்து டைரக்டர் பயந்து ஓடிடுவான். நீ மூடிட்டு போய் கழுவிட்டு வா போ. என்ன இப்படி சொல்ற? கொஞ்சம் முத ஜிப்பு போட்டு வா போ. ஆளி போடி பாரு, சோள கட்டு பொம்மை. இந்த ஏத்தி என்னதுக்காக வருது? போ உள்ள போய் போட்டு வா போ. இங்க இப்ப நான் பருவச்சில இருந்து வந்தேன். சும்மா அப்படியே வரும்போது எல்லாருமே பார்த்தாங்க, ஏய் காளையம் பாரு அப்படி கதாநாயகனாட்ட போறான்டா அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? ஆமா ஆமா, நீ ரொம்ப தான் அழகா இருக்க. சரி சரி மாமா, டைரக்டர் வருவாரு, இந்த மாதிரி பண்ணாதே, அவங்க அசிங்கமா நினைச்சுப்பாங்க. சரி சரி, நான் அப்படியே அந்த பக்கம் நிக்கிறேன். வரட்டு ஒரசாம நில்ல சரியா? அப்புறம் படம் வாய்ப்பு கிடைக்காது. ரெடி ஆயிட்டீங்களா? ஷூட்டிங் போலாமா? போலாம் சார். யாராவது ஐயோ மாமா, இருக்கிற 4 எலும்பு அது உடச்சுக்கே அவனுக்கு. இல்ல என்னுடைய நடிப்பு காமிக்கிறவன் டைரக்ஷன் காமிச்சதானே எனக்கு சான்ஸ் கொடுப்பான். யாரா நீ லூஸ் மாதிரி இருக்கிற? உன்னை யாரா உள்ள விட்டது? ஐயோ போட கைக்கு வேண்டாம் விடு. சார் சார் இவர் என் மாமா சார், காளையன் சார். இவர் சின்ன ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நடிச்சு கலக்கி விட்டுருவாரு. நல்லா கலட்டுவாரு. ஆமா எங்க சார் அவரு வரலையா? பெரிய டைரக்டர் அவரு வரலையா? ஜான் பரோட்டா அவரு லொகேஷன் பார்க்கறதுக்காக புதுமாரியம் கோவில் பக்கமா போயிருக்கிறாரு. அவரை விடு, இன்னைக்கு இங்க எல்லாமே நான் தான். சரிங்க சார். சார் நீங்க என்னன்னு சொல்லுங்க சார், நான் இப்ப நடிச்சு காட்டுறேன். சார் சீக்கிரம் சொல்லுங்க சார். இப்ப இருக்கிற வரிங்க நான் ஏதோ ஒரு பண்டியா ஆகணும் சார். சொல்லுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். ஆமா இரு மாமா. சார் சார் அவளுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நீங்க மட்டும் கொடுக்கலன்னா அவர் ஏதாவது பண்ணிடுவான் சார். ஆனா இருப்பா, நீ வேற ரொம்ப அவசரப்படுற. எதை செஞ்சாலும் மெல்ல தான் செய்யணும். முதல்ல வேண்ட ஒழுங்கா புடி, அதுக்கப்புறம் வந்து நடி சரியா? இப்ப நான் குஞ்சாயை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணும். நீ போய் ஓரமா நில்லு. குஞ்சாயி வந்து இங்க பக்கத்துல மல்லாக்க போடு. சார் இங்கயா போங்க சார். சார் மாமா வர இருக்காரு, எனக்கு வெக்கமா வருது. சார் சார் என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றது ஒரு தப்பு சார். என்ன தப்புடா? நிக்க வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா படுக்க வச்சு மட்டும் பண்ண வேண்டாங்க. ஏன்னு கேட்டா என் குஞ்சாய்க்கு முதுகு வலிக்கும். சரி சரி, மூப்போட்டுக்கு குறைச்சிக்கலாம். நிக்க வச்சு சாட்டை எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. இது வேற பாடல் காட்சி, படுத்து உருண்டாதான் நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க. என்ன கர்மம் விடாது. ஐயோ மாமா என்னையா இது இப்படி மேக்கப் போடுவாங்க? எப்படி இது நல்லா தான் இருக்குது. கரும முடிச்சவன போடா முடிட்டேன். சார் நீங்க சீக்கிரமா ஷார்ட் எடுங்க சார். இல்ல ஷார்ட் எடுத்துருவோம். சரி சரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் நானு ஹீரோவாகலாம்னு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. மலர்னு பார்த்து ஏதோ ஒரு சாட்டு வைங்க சார், எனக்கு குஞ்சாய்க்குமே. இரு குஞ்சாயி, அந்த முகரக்கட்டை பார்த்தா படம் எடுக்கலான்னு தோணுமா? படம் எடுத்தா ஓடுமா? நான் தான் ஓடணும். ஏண்டா நாயே,
உன் மூஞ்சியை முதல்ல நீ கண்ணாடியில் பார்த்துக்கிறியா? கண்ணாடியில் பார்த்தா நீ ஏன் பயந்துருவே? உன்னை வச்சு படம் எடுத்தா நான் என்னடா பண்ணுறது? இந்த முகரக்கட்டையை வச்சுட்டு இங்கே எதுக்குடா வரீங்க? சார் இப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க மாமா நடிச்சாருன்னா ஊரே அசந்துரும் சார். எங்க டைரக்டர் வருவாரா மாட்டாரா? வருவாருமா. நான் வந்துட்டேன் பாரு. ஏய் மொழிபுரட்டன், என்னடா ஒரு ஷாட்டாச்சு எடுத்தியா? ஏய் குஞ்சாய், இவன் ஒரு ஷாட் ஒன்று எடுத்தானா? ஐயோ சார், அது ஏன் கேக்குறீங்க? நான் வதந்து சும்மா தான் நின்றுட்டு இருக்கிறேன். அவன் எதுவுமே ஒண்ணுமே எடுக்க மாட்டேங்கிறானே. அது இல்லைங்க சார், இப்போதான் ஒரு ஷாட்டுக்கு ரெடி பண்ணேன், அதுக்குள்ள நீ வந்து குறுக்க வந்துட்ட. இங்க பாரு குஞ்சாயி, நான் ஒரு செம்ம லொக்கேஷன் பார்த்துக்கிறேன். அந்த லொக்கேஷனில் போய் நீயும் நானும் ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். சரி, நான் கேட்ட படத்தை கொண்டு வந்துட்டியா? சார் நான் பணம் பாதி கொண்டு வந்துக்கிறேன். மீதி பணத்தை படம் முடிக்கும் போது கொடுக்கணும் சார். சரி, பணத்தை அப்படியே வச்சிரு. சரி வா, நாம் அந்த லொக்கேஷனில் போய் ஒரு ஷாட் எடுக்கலாம். பேக்கப் மேன். சார் எப்படியும் எனக்கு குஞ்சாய்க்கு பார்த்து ஒரு ஷாட்டு வைங்க சார். என்னால ஒன்றும் முடியல சார். ஏன் மேன், நீ ஃபர்ஸ்ட் பணம் கொண்டு வா மேன், அப்புறமேட்டு ஷாட் எடுக்கிற பத்தி எல்லாம் பேசலாம். அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நீ அளவுக்கு பேசியிருக்க சார். ஒரே நிமிஷம், நான் நடிகன் ஆகணும்னா உங்களுக்கு பணம் வேணும், அவ்வளோதானா? நான் எப்படியா காட்டை விற்று 2 கரவு மாடு இருக்குது, அதையும் விற்று நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். என்ன இருக்குதா? எனக்கும் குஞ்சாயும் சேர்த்து ஒரு ஷாட்டு வைங்க சார். நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் சார். சரி கொண்டு வா பார்க்கலாம். நாங்கள் போய் இப்போ ஷாட் எடுக்கணும். வா போலாம்.
சித்ரா வயிற்றுல கத்தி குத்து பலமாக இருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்குது. அவங்கள காப்பாற்றணும்னா பி பாசிட்டிவ் ரத்தம் வேணும். டாக்டர் எவ்வளோ சொன்னாலும் மறவாங்க டாக்டர். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிருங்க. இங்கே பாருங்க டாக்டர், என் உடம்புல இருந்து எவ்வளோ ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு காப்பாற்றிருங்க. அம்மா மகனோட ரத்த வகை ஓ பாசிட்டிவ், அது சித்ராவுக்கு சேராது. பூங்களுடைய ரத்த வகையும் சித்ராவோட ரத்த வகையும் ஒரே வகை பி பாசிட்டிவ், அதுதான் சித்ராவுக்கு சேரும். டாக்டர் எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்லைங்க டாக்டர். வெளியில் இருந்து ரத்தம் ரெடி பண்ண முடியுங்களா? முடியாதுங்க, பி பாசிட்டிவ் ரத்தம் தான் வேணும். நீங்கள் ஆபத்து புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் ரத்தம் கொடுக்கலைன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். டாக்டர் டாக்டர் என் உடம்புல இருந்து எவ்வளோ ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை எவ்வளோ காசு பணம் வேணாலும் நான் தரேன். ஆனால் என் மருமக உடம்புல இருந்து மட்டும் ரத்தம் எடுக்கணும்னு சொல்லாதீங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அவனால் அந்த அந்த வலியை தாங்குற அளவுக்கு அவன் உடம்புல சத்தம் இல்லை, வேணாம். நீங்க புரியாமையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட பல்ஸு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்தில் ரத்தம் கொடுக்கலீங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. எங்க சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். அதுக்குள்ள டாக்டர், எங்களுக்கு 2 வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லை. இப்போ தான் இந்த ஆண்டவனை பார்த்து எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்துருக்கோம். ஒரு உயிரை காப்பாற்ற போய் அந்த உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால் தாங்கவே முடியாது டாக்டர். அதுதான் எனக்கு பயமாக இருக்கு டாக்டர். வேற குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தில் நான் எவ்வளவோ அழுது கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இப்போ அந்த ஆண்டவனா பார்த்து என் மருமகளுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காங்க. அவன் ரத்தத்தை கொடுத்தானா அவனால் நிச்சயமாக அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்க முடியாது. தயவு செஞ்சு வேண்டாம், அவன் உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க வேண்டாம் சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க? ரத்த தானம் பண்ணா குழந்தை தங்காதுன்னு யார் சொன்னாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. படிச்ச பொண்ணு நீ, உன் புருஷனுக்கு விஷயத்தை சொல்லி சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு வா. அத்தை, முகம் தெரியாத குழந்தைய பத்தி நீங்க பேசுறீங்க. முகம் தெரிஞ்ச சித்ராவுக்காக நான் பேசுறேன். அதை காப்பாற்ற வேண்டியது எந்த உயிரா இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஒரு தாய் தான் குழந்தைய காப்பாற்ற எவ்வளவு கஷ்டப்படுவா. சித்ராவுக்கு ஒரு தாய் இருந்து அவ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தான் பொண்ணை காப்பாற்ற ரத்தத்தை கொடுப்பா இல்ல? தாய் இல்லாத அவளுக்கு நானும் ஒரு தாயா இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். வேண்டாமா, சொன்ன கேளு. நாங்க வேண்டாத சாமி இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை. அந்த குடல் கொடுத்த வரத்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணி அந்த குழந்தை ஏதாவது ஆகிற மாதிரி நீ பண்ணிடாத. ரத்தமெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், சொன்னா கேளு. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். அவளை நல்லபடியாக உயிரோட கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. தயவு செஞ்சு என்னை நம்புமா, நீ தப்பான எந்த முடிவும் எடுத்துறாத. அத்தை, சூழ்நிலை புரியாம பேசுறீங்களே. இன்னும் 20 நிமிஷத்துல அவளை ரத்தம் கொடுக்கலன்னா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதே உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா? ஒரு பையனை பெத்த உங்களுக்கு ஒரு உசுரோட மதிப்பு தெரியலையே அத்தை. பூமிக்கே வராத ஒரு உயிருக்காக நீங்க பேசுற வேதனை பெற நீங்க பூமியில் இருக்கிற உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையே அத்தை. ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் உசுறு ஒண்ணுதான் அத்தை. என் வயிற்றுல இருக்கிற குழந்தை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பொண்ணோட உயிரை எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் ரத்தத்தை கொடுத்து நான் அவளை காப்பாற்றத்தான் போறேன். நான் கும்பற கடவுளை என்ன கைவிட மாட்டாரு. நீங்க தைரியமா இருங்க அத்தை. விடிக்கு பரதேசியா ரோடா சுத்துறதா
எல்லாம் வசதியா இருக்கும் போல. விடமாட்டேன் ஜெயன். அந்த பூபதி குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். என் தங்கச்சியோட கதையை முடிக்க தெரிஞ்ச எனக்கு அவங்க குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கௌதம் சாக வேண்டியது பூங்கொடி இல்ல, அவ வயிற்றுல வளர்ற குழந்தை. வேலு, அந்த சிவகாமி குடும்பத்தை மொத்தமா முடிச்சிட்டா அத்தனை சொத்து நமக்கு தான் சொந்தம். நம்மனிறாடே ஒத்த மனுஷியை கொள்ள தப்பில்ல, வாய் பேச்சு பேசுறான். முதல்ல அவ குடும்பத்தை முடிச்சு கட்டு, அவளுக்கு கருமாதி பண்றேன், இல்லைன்னா உனக்கு கருமாதி பண்ணிடும்டா. வேலு, பழனி அவங்க கதையை முடிக்கிறானோ இல்லையோ, நான் முடிச்சு காட்டுறேன். ஒரு டிரைவர் நினைச்சா ஒரு உசிரை காப்பாற்ற முடியும், பல உயிரை எடுக்கவும் முடியும். அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இனிமேலும் பஞ்சாப் பிரதேசிய வாழ நான் தயாரா இல்லை. இதே வீட்டுல பணக்காரனா வாழணும், கோடீஸ்வரனா சாகணும். அதுக்காக எதையும் செய்வேன், ஏன் கொலை கூட செய்வேன். நாம சொத்து சுகத்தோட கெத்த வாழணும்னா அந்த சிவகாமி சாகணும், அவ குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் சாகணும். வாழை மரம் சாகுற மாதிரி வெட்டி சாக்கிண்டா. அந்த சிவகாமி குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியலன்னு புலம்பிட்டு இருந்தியே, இன்னைக்கு அவ மொத்த குடும்பத்தையும் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சந்தர்ப்ப சாதகமா இருக்குது. பழனி, தை நோம்பி கறி நாள் அன்னைக்கு என் சித்திகாரி கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அந்த கோழி குழம்புல விஷத்தை கலந்துட்டான். அந்த கோழி குழம்புல விஷத்தை கலந்துட்டா அந்த குழம்பு சாப்பிட்ற மொத்த குடும்பமும் முடிஞ்சு போயிடுவாங்க. நீதான் அத்தனை சொத்துக்கு சொந்தக்கார. நான் ஒருமையில சொல்லாத, நாமனு பன்மையில சொல்லு பழனி. நான் சொன்னா உதடு ஒட்டாது, நாம்னு சொன்னா தான் உதடுகள் ஒட்டும். அந்த சிவகாமி கொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியல. ஒவ்வொரு தடவையும் அவ தப்பிச்சுட்டே இருக்கிறா. இந்த தடவை மட்டும் அவ குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட உசுரோட இருக்கக்கூடாது. அந்த சிவகாமி வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்தவன் நானு. அவளை விச வச்சு கொண்டாதான் நன்றி விசுவாசமா இருக்கு. இனிமேல் இந்த பழனி வேலைக்காரன் இல்ல, 5 ஏக்கர் காடு தோட்டத்துக்கு சொந்தக்கார. காடு தோட்டம் எனக்கு சொந்தமாகணும், அந்த சிவகாமி சாகணும். அதுக்கு தான் இது. தாயா பிள்ளைய பழகின சிவகாமிக்கு என்னால முடிஞ்சதை செய்யறேன். பழனி, என் சித்திகாரி எனக்கு எத்தனையோ செஞ்சிருக்கிறான், அவளுக்கு தான் நான் ஒன்றும் செய்யலை.
பெருசா பண்ணணும் மல்லி. என் சித்தி குடும்பத்தோட செத்து போயிட்டா. அவளுக்கு கொல்லி போடுறதுக்கு மக வேணும் இல்ல? மொத்த குடும்பத்துக்கு கொல்லி வச்சு மொத்த குடும்பத்துக்கு கொல்லி வைக்க காத்துக்கிட்டு இருக்க மல்லி. இருபது வருஷமா காத்துக்கிட்டே இருக்கவனுக்கு இப்பதான் சாதக சந்தர்ப்பம் அமைச்சிருக்குது. எல்லாரும் சிவகாமி சாப்பிட்டுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அண்ணா, அந்த பூங்கொடியும் அவன் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சாகட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு சாப்பாடு போட்ட அந்த பூங்கொடியும் அவ குழந்தையும் சாகட்டும்னு நினைக்கிறது சரியான வேலை. ஏதோ அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய முடிஞ்சது. சிவகாமி சாகட்டுன்னு பழனி விஷத்தை கலந்தா, சிவகாமிக்கு கொல்லி போடணும்னு வேறு விஷத்தை கலந்தா, பூங்கொடி அவ வயிற்றுல வளர குழந்தையை சாகடிக்கணும் இந்த கௌதம விஷத்தை கலந்தா, பூபதி சாகணும்னா யாரா விஷத்தை கலக்கிறது? அந்த பூபதி குடும்பத்தோட சாகணுங்கிறதுக்காக நான் விஷத்தை கலக்கிறேன். பழனி, இந்த முறை நம்ம குறி தப்பாதா? 10 வருஷமா பரதேசி அலைய விட்டு என்ன 15 ஏக்கர் தோட்டம் இருந்து பரதேசி ஆக்கல என்ன? அவளை கொல்லணும். அவ உசுரோடவே இருக்க கூடாது. பழனி, என்னோட சொத்தை ஆட்டை போட்டுட்டு என்ன அலைய விட்டா தவறால? மகனும் மருமகளும் செத்து போயிட்டான்னு, அவ செத்து போயிட்டான்னு எனக்கு காயில கேட்கணும். பழனி, என் சித்தி குடும்பத்துக்கு கொல்லி வைக்க இப்பதான் சந்தர்ப்ப சாதனம் அடைஞ்சிருக்குது. வேலு, இந்த தடவை ஆண்டவனே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. பழனி, முடியுன்னா சொல்லிரு. அந்த பூங்கொடியும் அவ புருஷனையும் நான் முடிச்சு கட்டுறேன். இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சாவுக்காக நம்ம காத்திருக்கணும். முடியலன்னா சொல்லிருப்பேன், நான் முடிச்சு கட்டுறேன். இந்த முறை தப்பாது கௌதம், தப்பவும் விட மாட்டேன். என் சுத்தி குடும்பத்துக்கு கருமாதி பண்ணுவன தானே, இல்லைன்னா உனக்கு கருமாதி பண்ணிடுவேன். கோவப்படாத வேலு, வாரிச காரியத்தை கச்சிதமா முடிக்கிற. பழனி, பழனி, என்னடா கோழி குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த கோழி குழம்பு மட்டும் சாப்பிட்டீங்க மூச்சடிச்சு போயிருவீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? அந்த அளவுக்கு ருசியா இருக்குதா? இல்லம்மா, குழம்புல அத்தனை சமாச்சாரத்தையும் கலந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல வந்தேன். சரிடா, எப்போ கோழி குழம்பு வச்சாலும் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். அதனால இன்னைக்கும் நான் தான் முதல்ல சாப்பிட போறேன். போய் சாப்பாடு தட்டில் போட்டு எடுத்துரும் போ.
ஏன் நீ புள்ளத்தாச்சியா இருக்கிறவளுக்கு முதல்ல கொடுக்கலன்ற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? ஓ அம்மாடி மன்னிச்சுக்கூடியம்மா, தப்பு என் பேர்ல தான். இது நீயே சாப்பிடு, நானே ஊட்டி விடுறேன். ஆமா சித்ரா எங்க? சித்ரா எங்க போனா? அவ உள்ள ஏதாவது வேலையா இருக்காத்த? சரி நீ சாப்பிட, அவ வரட்டும். அத்தை, என்ன மாமியாரும் மருமலமா சேர்ந்து குலதெய்வம் கோயில் போலான்னு சொல்லிட்டு நல்ல கரிசோரை சாப்பிட்டு இருக்கீங்க மாறி மாறி? அதெல்லாம் முடியாது, நானும் அதுல சாப்பிட்டே ஆகுவேன். எனக்கு நீங்க ஊட்டி விட்டே ஆகணும். சரி, என் செல்ல அத்தைக்கு நானே ஊட்டி விட்டுறேன். அப்புறம் என் செல்ல தங்கச்சிக்கு நானே ஊட்டி விட்டுறேன். சரியா? முதல்ல மாசமா இருக்க பொண்ணு நீ தான் சாப்பிடணும். சரியா? நான் உனக்கு ஊட்டி விடுறேன். என்னம்மா புது பழக்கம்? எப்பவுமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தானா சாப்பிடுவோம். இப்ப நம்ம முதல்ல நீயும் சித்ராவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூங்குடி இன்னைக்கு பூங்குடி நானும் செக்கப் போகணும். ஏன் பூங்குடி மறந்துட்டியா? சேத்த அம்மா, நான் அதில் வெளியில் போயிட்டு மெக்கானிக் கூப்பிட்டு வந்துடுறேம்மா. உங்களுடைய நீ ஆசைப்பட்டீல அவன் கிடைக்கிறான். கோயிலுக்கு இன்னொரு நாளைக்கு கூட நம்ம போய்க்கலாம். முதல்ல நீ சாப்பிடு. சரியா? என்னாச்சு உனக்கு? ஒரு வாரமா உன் போனு சுவிட்ச் ஆஃப்னே வருது சித்ரா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு சித்ரா. உனக்கு என்னாச்சு சித்ரா? அருள், அதை உங்ககிட்ட நேர்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் எங்கேயோ ஓடி போயிடலாம். தயவு செய்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. இனிமேலும் நான் இவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இனி அவங்களோட வாழ்க்கைய இனியாவது வாழட்டும். நாம இனி நம்மளோட வாழ்க்கைய நாம வாழ்ந்துப்போம். இன்னைக்கு நைட்டு நீ என்ன தேடி வர, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறக்காம வந்துடு. நம்ம நேர்ல சந்திச்சு பேசிக்கலாம். ஓகே சித்ரா. போனை கட் பண்றேன். சித்ரா அத்தை, சீக்கிரமா எல்லா வேலையும் பண்ணிட்டு நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை மறந்துட்டோம். இன்னைக்கு பூங்குடிக்கு செக்அப் பண்ணணும், ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். அதை பண்ண மறந்துட்டோம். பத்தியா மூத்தம் கண்ணு, நீ கார் வெளியே இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். நீ போ, ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி போ. நான் இவனை கூட்டிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். சரியா? போ. என்னம்மா நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? மூத்த மருமக எனக்கு பேர குழந்தைய பெற்று கொடுக்க போறா. அதே மாதிரி நீயும் சீக்கிரத்தில் எனக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துட்டீங்கன்னா மனசு சந்தோஷமா அந்த குழந்தைங்களோடவே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன். அத்தை, நம்ம கையில என்ன அத்தை இருக்குது? இல்ல அந்த ஆண்டவன் கையில தான் இருக்குது. எது நடக்கணுமோ அது அப்ப நல்லதாவே நடக்கும். அத்தை, நடக்குமா? கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். சரி, பூங்குடி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கால, நாமளும் போய் அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? வா போலாம்.
ஏண்டா வேலு, சாராயம் குடிக்கிறதுக்கு இடமேடம் இல்ல, இந்த கோயில் தான் உனக்கு கிடைச்சதா? சேகனே, சந்தோஷமா இருந்தா சாமியே சாராயம் குடிக்குதான், நாம குடிச்சா என்ன தப்பு? டேய் பழனி, நல்லா தெரியுமா எங்க சித்திகாரி கோழி குழம்பு சாப்பிட்டாளா? அவன் மருமகள சாப்பிட்டாளா? நல்லா உங்க அண்ணால பார்த்தியா? அவன் கதை முடிஞ்சாடா. மருமகாரி மாமியாருக்கு பாசமா கோழி குழம்பு ஊட்டி விட்டதே என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் மொத்த குடும்பம் க்ளோஸ். இனிமே மொத்த சொத்து நமக்கு தாண்டா. 70 ஏக்கர் தோட்டத்தையும் 4ஆ பிரிச்சுக்க வேண்டியதாண்டா. எவன் தோட்டத்தை பங்கு போடுறேன்னு சொல்ற? சும்மா சுத்துற நாய்களுக்கு பங்கு போடுறேன்னு சொல்ற? காடு கரைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊரை சுத்துற நாய்களுக்கு பங்கு என்ன வேண்டி கிடக்கு? ஆமாமா, நாங்க வந்து ஊரை சுத்துறோம், இவர் பெரிய பிள்ளா கலக்கிட்டு. ஏண்டா 5 காசுக்கு 10 காசுக்கு புறவாதினம் அவன பணக்காரன் ஆக்குனதே இந்த சும்மா சுத்தரங்கிற மறந்துட்டு பேசுறியாடா? ஏண்டா 5 காசு கூட மதிக்க தெரியாதவன உன்னை பணக்காரனா வாழ வைக்கிறதுக்கு இந்த சும்மா சுத்தரவன் தான் காரணம் தெரியாதா? அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரி என் தங்கச்சி. அவளுக்கு சேர வேண்டிய சொத்துல பங்கு கேட்கறதுக்கு நீ என்னடா மாமனா மச்சானா இல்ல அண்ணனா தம்பியா? அனாதைகளுக்கு அடுத்தவன் சொத்து கேக்குதா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டது நானா இல்ல நீயா? டேய், அந்த சொத்துக்கே பரம்பரை சொந்தக்காரன் நானு. உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் அள்ளடிக்கிற நாய் இல்லடா. வேலு பரம்பரை சொத்துக்காரன பரதேசியாவும் இந்த பஞ்ச பரதேசிய பரம்பரை சொத்துக்காரனாவும் ஆச்சு பாரு. அதுதான்டா விதி. இப்ப இருக்கிற அத்தனை சொத்து இந்த கவிதனுக்கு தாண்டா சொந்தம். முடிவா என்ன சொல்ல வர? வேணும்னா நீங்க 3 பேரும் என் தோட்டத்துல இருந்து வேலை செய்யுங்க. செய்யற வேலைக்கு கூலி போட்டு தரேன். எவன் சொத்துக்கு எவனா கூலி போட்டு தரது? வேலைக்கார வேதனைப்படக்கூடாதுன்னு பாவப்பட்டு பணக்காரன் ஆக்குனது எங்க தப்புடா? என் சித்திகாரியோட குடும்பத்தை க்ளோஸ் பண்ணி கோழி குழம்புல விஷத்தை வச்சு உன்னை அவங்கள கொல்ல திட்டம் போட்ட எனக்கு உன்னை கொல்லறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதரா. உன் கதையை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும்டா. வேலு, அந்த சிவகாமியோட சொத்து என் கைக்கு வரணும்னு என் சொந்த தங்கச்சிய கொல்ல அவங்களையே கொல்ல நினைச்ச நானு உன்னையெல்லாம் விட்டு வைக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிரு. வீணா சொத்து சொக வேணும்னு அடமுடிச்சுன்னா வச்சுக்குவேன், உன்னை கொன்னு போடுவேன். ஒன்ன வந்து பிடாரி ஊர் பிடாரி வேட்டிச்சாமா. ஏண்டா வேலைக்காரனாய் நீயே இந்த அளவுக்கு யோசிச்சா 70 ஏக்கராவுக்கு சொந்தக்காரன்னா எந்த அளவுக்கு யோசிப்ப? கண்ணா, நீ இப்பதான் வில்ல, நான் முதல்ல இருந்தே வில்ல. நீ எல்லாம் கத்தி பேசக்கூடாது. நான் தான்டா கத்தி பேசுவேன், கத்தி நான் தான்டா கையில் எடுப்பேன். டேய், எல்லா விஷயமே நம்மளை வந்து எதிர்த்துட்டா. டேய் போற பழனி அவனை. நீ துரோகிய கூட வச்சுக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகி கூட வச்சுட்டியே. டேய் ஜெகன், போடுறான் அவனை. ஜெகன், உனக்கு சேர வேண்டிய பணம், அந்த சிவகாமியோட சொத்து
என் கைக்கு முழுசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். இந்தா இப்போதைக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சாலும் சிவகாமியோட சொத்து என்கிட்ட வரத தடுக்கவே முடியாது. இனிமேல் நான் அனாதையா இருக்க மாட்டேன். அனாதையா இவனோட கூத்தியா குடின்னு சூற சுத்திட்டு இருந்த. இனிமேல் அதெல்லாம் இல்லாம இனி பணக்காரனா வாழ போறேன். டேய் பழனி, இனிமேல் அவனையும் போடுறா. டேய், யாரோட சொத்துக்கு யாரா பங்கு போடுறது? அடுத்தவன் சொத்துக்கே இப்படியே வந்தீங்களா? நான்லாம் என்னைக்கிட அனுபவிக்கிறது? அதுக்கு தாண்ட ஒன்னையும் சேர்த்தி போட்டேன். டேய் பழனி, கரெக்டா போட்டனா? நீ உயிரோட இருக்கியம்மா. உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் நல்லா அனுபவிச்சுட்டேம்மா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ நல்லா தாம்மா இருப்ப. அந்த ஆண்டவன் இந்த மாதிரி நல்லவன் பக்கம் தாம்மா எப்பவுமே இருப்பா. சித்ரா, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேம்மா. சித்ரா, எனக்கு ஒரே ஒரு ஆசை செய்வியம்மா. ஒண்ணு இல்லம்மா, சின்ன வயசுல என் மடியில படுத்து நீ தூங்குவ. என்னோட கடைசி தூக்கம் உன் மடியில இருக்கணும்னு ஆசைப்படுறமா. செய்வியம்மா? ஐயோ, இந்த பாவப்பட்ட உடலை உன் கண்ணிலிருந்து வர அந்த கண்ணீருங்கிற தீர்த்தம் பட்டு புனிதப்படுத்தணும்மா. என் ஆன்மாவை சாந்தப்படுத்துமா. அத்தை, மூல நட்சத்திரத்துல பிறந்தவ வாழவே கூடாது அத்தை. நான் எந்த தப்புமே பண்ணலை அத்தை. அந்த ஆண்டவன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டான்? மூல நட்சத்திரத்துல பிறந்த நாங்க வாழவே கூடாது அத்தை. வாழ தகுதி இல்லாதவங்கள போயிட்டோம்மா. இல்லம்மா, நீ வாழணும்டா. நீ நல்லவ. நீ என்னைக்கு என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அன்னைக்கு தான் என் குடும்பத்துக்கு ஒளி விளக்கே வந்துச்சு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை தயவு செஞ்சு நான் தப்பா பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோ. நீ என் குடும்பத்தை வாழ வைக்கிற குலதெய்வமா. நீ ராசிமா, என் குடும்பத்தோட ராசி. நீ ராசி உள்ளவளா இருந்து என்னத்தை பண்றது? நான் வாழ தகுதி இல்லாதால போயிட்டேனே. சித்ரா, நான் நினைச்சது சரியா போச்சு பாத்தியா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய மட்டும் விட்டுறாத சித்ரா.
பத்திரமா பார்த்துக்கங்க. சித்ரா, சித்ராவை கை விட்டுறாதீங்க. சித்ரா, என் பாரச காப்பாத்துமா. என் புருஷன் ஒரு நிமிஷம் கூட. ஐயா பூங்குடி, என்ன விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியா பூங்குடி? இப்போ என்னையும் அனாதையை விட்டுட்டு போயிட்டியா பூங்குடி? நீ இல்லை இந்த உலகத்துல நான் எப்படி பூங்குடி வாழ்றது? நான் எப்படி பூங்குடி வாழ்? எனக்கு எல்லாமே நீ தானே பூங்குடி, எனக்கு எல்லாமே நீ தானே. என்ன தனியா தவிக்கி விட்டுட்டு போயிட்டியே பூங்குடி, தனியா தவிக்கி விட்டுட்டு போயிட்டியே. வைகை நதி ஓரம் மாலை நேரம் காற்றாடுது, அழ்வடியும் பூக்கள் காற்றோடு சேர்ந்தே ஏன் வாடுது? இது அன்பின் வேதம், அதை நாளும் மோதும். இது அன்பின் வேதம், நாளும் மோதும் காற்றே. வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காற்றாடுது, கள்வடியும் பூக்கள் காற்றோடு சேர்ந்தே ஏன் வாடுது? சித்ரா, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் சித்ரா. நாம எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் இனியாச்சும் சந்தோஷமா வாழலாம் சித்ரா. வா சித்ரா, போகலாம். நாம வாழ்ற இந்த வாழ்க்கைய இனியும் யாராலையும் தடுக்க முடியாது சித்ரா. நம்மளை பிரிக்க இனி யாருமே இல்லை சித்ரா. வா சித்ரா, போகலாம். வா சித்ரா, போகலாம். சீக்கிரம் வா. இப்போ வரையே இல்லையா? என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விடையும் நீ தான் முக்கியம் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால அப்படி நினைக்க முடியல அருண். ஏன்னா என் உயிரை காப்பாத்த போய் என் அக்கா அவ உயிரை என்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு போயிருக்கா. அதுக்கு தாயா நான் இருக்க, குழந்தைய காப்பாத்துன்னு என்ற சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கா. தாய் பாசத்துக்கு முன்னாடி காதல் என் காதல் தோத்து போச்சு, தோத்து போச்சு. இன்னைக்கு வந்து அந்த குழந்தைக்காக வளரிய சித்ரா, என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையா சித்ரா? சித்ரா, நான் வாழ்ற வாழ்க்கையோட முழு அர்த்தமே நீ தானே சித்ரா. இந்த உலகத்துல என்ன உசுரா நேசிச்சதோ நினைச்சதோ நீயும் என் அப்பாவும் தானே சித்ரா. என் உலகமே நீங்க தானே சித்ரா. எங்க அப்பா தான் இறந்துட்டாரு, நீயும் என்ன அனாதைக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் வாழ்ற வாழ்க்கையே அர்த்தமில்லாத போயிருமே சித்ரா. நான் விரும்பி இந்த வாழ்க்கைய தேடி வரலையே. அப்பாவே என் அப்பாவே காத்து காப்பாத்துறதுக்காக தானே இந்த வாழ்க்கை நான் ஏத்துக்கிட்டேன். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் சொன்ன பேச்சு கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணமே வேண்டான்னு தெரிஞ்சு நினைச்சப்போ புதுசா என் அப்பா உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட வேண்டியது
ஆகி போயிடுச்சு. தயவு செய்து என்னை விட்டு போயிடுடா, போயிடு. எனக்கு தான் போறதுக்கு நானே இல்லை சித்ரா. எங்க சித்ரா போகட்டும், எங்க போகட்டும்? பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையை படைய வச்சுட்டு இந்த பந்தத்துல இருந்து என்னால விலகி வர முடியாதாரு. தயவு செய்து என்னை விட்டு போயிடு. அன்னைக்கு கேவலம் பணத்துக்காக என் காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன நடு ரோட்ல அனாதைக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு யாரோ பெத்த குழந்தைக்காக மறுபடியும் என்ன அனாதைக்கிட்டே சித்ரா. உன்னை விட்டுட்டு வந்தது தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்னை எங்கேயாச்சும் வந்து கூட்டிட்டு போயின்னு சொல்லி போன்ல அழுதிய, அது பொய்யா சித்ரா? இல்ல அது பொய்யா? சொல்லு சித்ரா, ஏன் அப்படி சந்தோஷமா இருக்க? என்ன வர சொன்னீங்களே, ஏதாச்சும் பேசு, இப்ப பேசு. சும்மா அழுதே சமாளிக்கிற சித்ரா. உண்மையா உன் மனசு என்ன இருக்குன்னு சொல்லு சித்ரா. எதுவுமே பொய் இல்ல. உன்னை நான் காதலிச்சது பொய் இல்ல. உன்னை உயிருக்கு உயிரை நான் காதலிச்சேன், அதுவும் பொய் இல்ல. கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன், அதுவும் பொய் இல்ல. ஆனா இன்னைக்கு என்னென்ன ஒரு குழந்தைய ஒப்படைச்சுட்டு அக்கா போயிருக்கா. அதான் அதை விட்டுட்டு என்னால வர முடியாது அருள், என்னால வர முடியாது. அப்ப உன்னையே நம்பிக்கிற என்னோட நிலைமை, உன்னை மட்டுமே நம்பிட்டு இருக்க. என் வாழ்க்கை என்ன ஆயிரு சித்ரா, அதை கொஞ்சமாவது யோசிச்சியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சித்ராவோட நீங்க சேர்ந்து வாழலாம். நீ 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டவரு. என்னோட வாழ்க்கை தான் முடிஞ்ச போன ஒண்ணு. நீ அருள் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க என்னை விட்டுட்டு அருளோடு சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. காசு பணம் இல்லாதங்கிட்ட தானே உங்க காதலை பிரிச்சிங்க. எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன். அந்த காசு பணம் இல்லாத காரணத்தினால தான் காதலை பிரிச்சிங்க. அந்த காசு பணத்தினால உங்க காதலை மக்கள் சேர்த்திக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வழியே அருளோட சேர்ந்து குழந்தை குட்டின்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி, அது என் பூங்கொடி மட்டும்தான். எனக்கு ஒரே ஒருத்தி என் பூங்கொடி மட்டும்தான். உனக்கு சேர வேண்டிய சொத்தை கரெக்டா வந்து சேர்ந்துரு. எங்க அம்மா என் குழந்தைய என்னை எப்படி காப்பாத்தினாங்களோ எங்க அம்மாவும் என் பையனை கரசாத்திடுவாங்க. சித்ரா மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சதுக்கு நீங்க பெருமைப்படலாம். சித்ரா மாதிரி ஒரு பொண்ணு வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்க அருள், நீ 2 பேரு 100 வருஷம் நல்லா இருக்கணும். 1000 குழந்தைகளை பெற்று சீரும் சிறப்போட நல்லா இருக்கணும். இந்த அருள் உங்களோட சொத்து எனக்கு வேண்டாம், அதே உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இல்ல சார், சித்ரா இங்கேயே இருக்கட்டும். ஒரு குழந்தை இல்லைன்னா தாய் பிரிஞ்சு ஒரு குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும் சார். சின்ன வயசுலயே தாய் இறந்த ஒரு குழந்தை எப்படியெல்லாம் எங்கி தவிப்பான்னு எனக்கு புரியும் சார். அம்மானு கூப்பிட்டா ஓடி வர ஒரு ஜீவன் இல்லாதவனுக்கு தான் சார் அந்த கஷ்டம் புரியும். நான் பட்ட அந்த வலிய வேதனையும் இந்த பிஞ்சு குழந்தை பட வேணாம் சார். நான் வாழாத அந்த வாழ்க்கைய அப்பனாச்சும் வாழட்டும் சார். எனக்கு கிடைக்காத ஒரு தாய் பாசம் அவனுக்காச்சும் கிடைக்கட்டும் சார். சித்ரா எனக்கு காதலியா வாழ்றதை விட இந்த குழந்தைக்கு தாயா வாழ்றதா சார் சரியா இருக்கும். ஏன் எனக்கு இன்னொரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஒரு காதலி கிடைக்கலாம், இல்ல அவளே கூட எனக்கு மனைவியா அமையலாம். ஆனா சித்ராவை தவிர வேற யாரும் இந்த குழந்தைக்கு தாயாக முடியாது சார். ஏன் ஒருத்தர் ஸ்ரீநாத்துக்காக உங்க எல்லாரோட சந்தோஷம் கிடைக்க நான் விரும்பல சார். ஏன் சந்தோஷம் மட்டுமே பார்த்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பல சார்.
சித்ராவை பார்க்கறது இன்னைக்கு இதுதான் கடைசியா இருக்கு சார். அவ இந்த குழந்தையோட இருக்கணும் சார். மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. உன்னுடைய புன்னகையில் உறங்கும் வெண்ணிலவு, உன்னை பெற்ற புண்ணியத்தில் மயங்கும் பெண்ணிலவு. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. வாசலில் வந்தது மனசுல என்ன நினைச்சு மழலையில் சொல்லிடடா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமடா. என்றும் பூமிக்கு பாரமா, சூடிடும் மாலைகள் என்றும் சாமிக்கு பாரமா. பிறை சந்திரன் கூடத்தான் கரை கொண்டது பாரம்மா. குறை உள்ளது என்பதால் வானம் கைவிட்டு போகுமா. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. உன்னுடைய புன்னகையில் உறங்கும் வெண்ணிலவு, உன்னை பெற்ற புண்ணியத்தில் மயங்கும் பெண்ணிலவு. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடடா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமடா. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ
புனிதமானதுதான். ஆனால் குழந்தைக்காக தன் காதலை விட்டு கொடுத்த சித்தரா புனிதமானவர். காதல் புனிதமானதுதான். தாய்மைக்காக தன் காதலை விட்டு கொடுத்த அருள் புனிதமானவர். வாழ்க்கை புனிதமானதுதான். ஆனால் காதலர்கள் வாழ வேண்டும் என்று தன் வாழ்வை துச்சமென மதித்த பூபதி மாமன் மனசு வெள்ள மனசு. பூபதியோட மனசு வெள்ள மனசு. கண்ணீருடன் புரசை பாலுவுடன் இணைந்து பவானி பழனிசேகரன். நன்றி. கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது வந்தே மாதரம் மற்றும் சக்தி விநாயகர் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நமக்கு மேடை அமைத்து கொடுத்து சிறப்பாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அரங்க அமைப்பை செய்து கொடுத்த வெங்கரையம்மன் டீன் கம்பெனி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு இசை அமைப்பை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த ராம்ஸ் பவானி அவர்களுக்கும் எங்களது இந்த நாடகத்தை இறுதி வரை ஒளிப்பதிவு செய்த சாமி ஸ்டுடியோ பருவாச்சி அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த நாடகத்திற்கு நன்கொடையை வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.